ஹலோ அம்மா பக்கம் ரெண்டு பேர் இருக்கீங்களா இருக்கீங்களா யாரையும் வேண்டாம் பிறந்துட்டா சவுண்டா பார்க்குறீங்க வேறு யாரு நான் திமுக சிட்டாஸ் பேசுகிறேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தான் பார்க்க போகிறோம் நான் லவ் ரெண்டில் சீசன் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு சரியான ஃபன்னாக போகுப்பா, அதில் மிஸ் பண்ண பார்த்துருக்கேன். சரி காற்று போட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் ரெண்டில் சீசன் 1 எபிசோட் 2 எபிசோட் ஸ்டார்டிங்கில் யூஸுகிற மட்டும் குப்பத்தில் தொடுத்து கேட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவோம். பஸ் இது உங்களுக்கே தெரியிருக்கா, உங்கள் குடும்பத்தில் நீங்களே திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லுவோட. இதெல்லாம் யார் தூக்கி விடுவா? எங்கள் அக்காவோட டவல் எவ்வளோ வாசனையாக இருக்குது. சே இப்போ எங்கள் அக்கா எங்கே போயிருப்பா, ஸ்கூலுக்கு போயிருப்பாலாம் பார்க்கும். எப்பா அவட தர வெளிநாட்டுக்கே போயிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிடும். ஏமா நீ என்னமோ பண்ணுற, நீ பண்ணுறதுலாம் சுவாரஸ்யமாக இருக்குப்பா அப்படி இங்கிட்டு. ஏப்பா ஆக்குவா நீ ஏமா திரும்பி வந்த, இங்கே ஒரு கொடூர மனசு வந்து சுற்றிட்டு இருக்கு, உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம், தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லுவார். ஏன் டக்குனு போவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கை வைக்கிறவளை வச்சுக்கான ஒரே விஷயம் தான். அந்த இடத்துல அக்கடை வர ஏன் ஐநாவே கொல்ல பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவள் கொல்ல பார்க்க ஏன் எருமமாடு அதே தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓ தங்கச்சியா ஏக்கே நாத்தே அவங்க வருங்காலத்து பொண்டாட்டி சிச்சி அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோட டே இடியே டைனோ அப்படி சொல்லிட்டு இவன் போக அப்படி சீனை கட் பண்ணா. வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு பொண்ணு கூட சேரணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓ சேர்த்தாச்சு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கத்திரி விட அந்த இடத்துல வந்ததுக்கு ஏண்டி கருமங்களே என்ன நீ பண்ணுறீங்க எப்பா வாங்க வாங்க. நாங்கள் காலையில் ஒரு பொது சேவை பண்ணோம், திருடனும் போலீஸும் அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்கள் அவளை சேர்த்து வச்சிட்டோப்பா இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கருமாதர்களை என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே ஏண்டா டே எனக்கு புருஷன் நல்லா இருந்துச்சு என்னோட லவர் நல்லது எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறடா அப்படி கேட்டுட்டேன். நீ பண்ணுறே தப்பு நான் உனக்கு ஹெல்ப் வேற பண்ணுவேடா, நான் போயிட்டு உண்மையான லவனை உனக்கு என்னென்னு கேட்குறேன் வா கிடையாது போவோம் அப்படின்னு சொன்னேன். இவன் எதுக்கு அக்கானை கூட செஞ்சுட்டு இருக்கா, அக்கானைக்கு இவனை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. எப்பா உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா நான் அவளை லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா ஆமாப்பா கரெக்டாக தெரில ஆனால் அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃபன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சீனை கட் பண்ணா. நல்ல வேலை அந்த கொடூரத்திட்டு நம்ம காப்பாற்றிட்டோம். எப்பா நீ என்ன கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. தெரியாம ஒரு படம் மோதனோட எங்க ரெப்பு மடிச்சிருக்கவ அப்படி சொன்னோட ஏப்பா கவலைப்படாத அப்படின்னு சொன்னோட என்ன நார்மலாக பேசிட்டு இருக்க. ஏமா மாறி நீ ஏதாச்சும் லவ் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். கவலைப்படாத ஐடோட சேர்த்தோப்பா அப்படின்னு சொன்னோட என்னது நான் லவ் பண்ணுறேன்னா ஏன் உனக்கு கரெக்டாக தெரியுமா இப்படிலாம் பேசக்கூடாது. எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க. இப்படி இங்கிட்டு இருண்ட மலரிலே பூத்த ரோசாவா எப்பா இது உண்மையிலே காதல் பாட்டுதாப்பா, இது யாரோ ஒருத்தவங்களுக்கு எழுதியிருக்காங்க, நம்ம அவங்க ரெண்டு கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சரிம்மா வா போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு ப்ரொஃபஸர் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் பார்த்தீங்களா அந்த லெட்டர் நீங்களா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இல்லை ப்ரொஃபஸர் இது உங்கள் லெட்டரை கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எடுத்துக்கிறோம் யாரு 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதை கேட்ட அவர் அக்காப்பட அந்த இடத்துல ஐநோ அக்காடே வர அதை பார்த்துட்டு இதுங்க ரெண்டும் எப்பா நாங்கள் ஒரு பக்காவோட ஜோடி கண்டுபிடிச்சோடா சொல்ல என்னடி உழம்பிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஸர் இந்தாங்க இதை கொடுக்கணும்னு ரெப்பு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்டு அவனும் மயக்க போட்டுவில்ல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இவர் எப்பவுமே இப்படிதான் எப்பா டக்குனு எந்திரி ட்ரெஸ்ஸாக போடு கண்ணாடி சரி பண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படி சொன்னோட அவன் ஒழுங்காக பண்ணிட்டு ஏன் நில்றா அப்படி சொல்லிட்டு அவளை சரி பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படி சொல்லிட்டு திருப்பி வைக்கப்பட்டு வாங்கிவில இது ரெண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆக அப்புறம் என்ன ஒரு கூட்டத்தை பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அது ஜோடியை சேர்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாமா, டீச்சரையும் ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுன்னு ஏண்டா பசங்க சேரலாம் இது ரெண்டு சேரக்கூடாது எப்படி பசங்க சேர்ந்தாங்க அதே நீ தப்பு தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோட ரொம்ப மோசம்டா நான் ஒன்று எப்படிப்பட்ட அக்காவுக்கு தெரிவிக்கிறேன் நான் போய் இந்த ஜோடி சேர்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு அங்கேருந்து கியூரு கிளம்பி போக ஏனே போகாதீங்களே சொன்னாலும் அதை கண்டிக்கவே இல்லை எரும மாடுங்க. சரி நம்மகிட்ட இந்த நோட்டாச்சு இருக்கே இது வரைக்கும் நல்லதான் அப்படிங்கிட்டு ப்ரொஃபசர் நீங்க சொல்ல ரெடியா அப்படி கேட்டுட்டேன். எதப்பா சொல்லணும் அப்படி கேட்டுட்டேன். வேற என்ன உங்க லவ் பத்தி இந்த ஸ்கூலுக்கு மைக்கை கூட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மைக்கை கூட்டிட்டேன். நோ என்ன சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பரப்ப விட யூரி வேற பிளான பண்ணுவோம் அப்படி இங்கிட்டு பார்த்தா ஏப்பா மாறி நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படி கேட்டோட ஏன்னாப்பா எனக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோட ஏங்க அப்படிலாம் இல்லைங்க ஆமாப்பா எனக்கு தெரியடா சும்மா சொன்னி நீ பாட்டில் சொன்னேடா என்ன போட்டு தள்ளிடுவாளே அக்காடே அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படி இதுங்க ரெண்டும் பேசுறது இவர் வந்து வேடிக்கை பார்க்க நீங்கள் ப்ரொஃபஸரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே ஏப்பா அவர் இப்போ எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு பைத்தியங்களும் இருந்தாலும் அவர் சங்கில் மிச்சு லவ் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. சரி நீங்கள் அந்த ஃபீலிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் எதுக்கு அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் நான் இப்போ தம்பி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்படி கேட்டேன். அப்புறம் நீங்கள் அவரை லவ் பண்ணலையாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே எப்பா நான் எப்படி ஸ்டூடெண்ட் நான் எப்படி டீச்சரை லவ் பண்ண முடியும் ஆமாங்க நானே கொஞ்சம் குழம்பிட்டு நான் கேட்ட கேட்கலாம் மடிச்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இவர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஏமா அதெல்லாம் படிக்காதமா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் எழுதின கவிதையா பாட்டா இது சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு நோ அப்பெல்லாம் படிக்காதமா குடும்ப கும்பத்தில் போட்டு சொன்னேன். ஏன் இது சூப்பராக இருக்குங்க நீங்கள் எழுதுறது வந்து எனக்கு பொறாமையாக இருக்குது நீங்கள் சூப்பராக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்ல வர பிடிச்சிருக்கு அப்படி கேட்டேன். நீங்கள் சூப்பராக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை கொடுக்க அப்போல என்ன நடக்குதுங்க எனக்குள்ள என்ன ஃபீலிங் இது
நான் லவ்வில் விழ போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே இங்கிட்டு ஹலோ சார் ப்ரொஃபஸர் என்னப்பா சொல்லுப்பா ஒரு வழியா அந்த 2 பைத்திட்டு இருந்து தப்புச்சிங்களா இப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு இருக்குது என்னமாச்சும் பண்ணிச்சுங்களா அப்படி கேட்டோன்னே இல்லைல்லப்பா அதுக்கு மேலே ஒரு தப்பு இல்லை அதுக்கு நான் காரணம் நான் தானே என் மேலே தானே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாக்கல ஐயோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஈஸி ஐயோ இவனா சரி எப்பா ஒரு பிரச்சனை அப்படி சொன்னோன்னே என்னாச்சு மாறிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படி நான் போய் அவளை பின்னாடி பிடிப்பி என்னை திருடுன்னு நினச்சி ப்ரொஃபஸர் இவரை காப்பாற்ற வருவார் அப்படியே 2க்கு லவ் மலரும் சொல்லி வச்சிருச்சு போயிட்டு இருக்கேன் ஏமா இவரு என்னமா ரொம்ப நாளாக பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படி கேட்டோன்னே என்னதே நீ கண்டுபிடிச்சியா அப்போ உண்மை எடுத்துட்டாருங்களே அந்த பேங்கில் தொடியார இப்போ சடனா பண்ணுறது வேற வழி இல்லை யாச்சும் பிடி பண்ண இந்த மாட்டிக்கிச்சு இல்லை தமிழ்லி போகல போட்டு தள்ளிடு அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஏண்டி இவரு என்ன நீனே போய் மாட்டிக்கிட்டே அப்படி யூஸ் கேட்டோன்னே எப்பா தெரியாம மாட்டிக்கிட்டு எப்பா ஆயிடும் நீ செல்ஃபி எடு என் எரும மாடி இந்த நேரத்தோட கதை கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அதே நேரத்தில் இங்கிட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன மீட்டிங் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போய் மீட்டிங் போக அப்படின்னு சொல்லோன்னே நான் ஒருத்தர் திருடி இருக்கேன் அப்படியே கண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவே கத்தாவும் ஏப்பா யூசு நம்மளோட பிளானை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கீரிக்கு வந்தோடனே மாஸ்டர் போயிட்டுங்க அப்படியே நீங்கள் போய் வில்லனை அவளை அடிச்சு போட்டு அவளை காப்பாற்றுங்க உங்ககிட்ட இருக்க காதல் மலரும் அப்படியே லவ்லாம் வரல இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேன் டேய் நீங்கள் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க திருடை கட்டுனேன் வாயா போறா பாரதேசி அப்படி கத்துன யாரை பார்த்து பாரதேசி சொல்லிட்டு அவன் சுட டே என்னடா பார்த்து அவன் சுட்டுட்டேன் ஐயோ தெரியாமல் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தா நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டான் ஐயோ வலிக்குதே ஏன்டா அப்படி பண்ண எனக்கு சீல்டு வந்து காப்பாற்ற தெரியல அப்புறம் என்னை காப்பாற்றுற அப்படி கேட்டோன்னே இருந்தாலும் என் முன்னாடி எந்த பொண்ணையுமே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காதமா அப்படின்னு சொன்னோன்னே என்னது அப்படி சொல்லி ஃபீலாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு மாஸ்டர் நீங்கள் இது சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதே பண்ணுங்க அப்படி சொல்லி ஹீரோ கேட்டேன்னு இவனும் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்பா நீ இப்பெல்லாம் வராது உங்களுக்கு மீட்டிங் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் காப்பாற்ற வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வந்து குத்த ஐயோ வலிக்குதுப்பா இப்போ உங்களுக்கு போகணும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன்டி எடுத்துருடனே மறைக்க மாட்டீங்களா அப்பேல ஐநோ உங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் ஐநோ என்ன உங்கள் கையில் அடிபட்டுருக்கு அப்படி கேட்டேன் இவங்க தாப்பா அட்டாக் பண்ணிட்டாங்க சொன்னது என்னது என் ஐநோ அட்டாக் பண்ணிங்களா வராத என்ன கண்ணு இருக்கு என்ன தைரியம் என் ஐநோ தொட்டிருப்பேன் அவனும் ஊர்ந்து போய் அந்த கண்ணை எடுக்க போக தம்பு என்ன பண்ற மாறி நான் உன்னை பேசுகிறது உனக்கு வினோதமாக தெரில ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நான் உன்னை லவ் பண்ணுறப்பா இது நீ எப்படி நினச்சாலும் பரவாயில்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்டும் பண்ணுறது தப்பு தான் நீ ஒருவேளை காலேஜை முடிச்சதுக்கப்புறம் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு வினோதமாக தான் இருக்குன்னு தெரியும் இது உனக்கு தப்பாக தெரியும் இல்லைப்பா எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஆமாம் நான் உங்களை பார்த்ததுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த போயிடுதுனே பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு சும்மா இருப்பா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்கா எனக்கு சங்கம் வச்சுட்டு இருக்கா ஏப்பா மாதிரி நீ உண்மையிலேயே அவரை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டோன்னே ஆமாப்பா இப்போ நாங்கள் 2 பேரும் சேர முடியாது அதனால் காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்பனா இதுதாங்க இந்த நோட்டில் உங்கள் 2 பேரும் பேர் என்ன எழுதுறி அதனால் உங்கள் உறவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோன்னே இல்லைம்மா வேணாம் நாங்கள் இயற்கையாகவே சேர்ந்தாதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறது போக இன்றைக்கி என்னால் ஹெல்ப் பண்ணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ யூஸும் ஏப்பா என்னை மன்னிச்சிரு நீ பண்ணதுக்கெலாம் நன்றி அப்படின்னு சொன்னோடனே ஆனால் அதுக்குன்னு நான் அக்கடை விட்டு கொடு போயிட மட்டும் நடத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் அப்போ அக்கடை எப்பா என்னை விட்டு காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அக்கானே ஓடியார அப்படியே தங்கச்சி இடியட் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன் இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா நீ வர போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும் அதனால் அது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அதோட இந்த எபிசோடு எப்படி இருந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம் பார்த்துக்கோங்கப்பா நேரத்தில் சாப்பிடுங்க